கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி அவங்களுடைய இரண்டாவது வெற்றியை கம்ஃபர்டபுளா பூர்த்தி செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ ரன் ரேட்டையும் பயங்கரமா வந்துட்டு ஏற்றிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 8 ஓவர் பாக்கி எடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா மேட்சை வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்ச்ல என்ன நடந்துச்சு, ஸோ விமன்ஸ் ஐபிஎல் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீடைலா இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி. ஸோ இந்த ஒரு விமன்ஸ் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் போன வருஷம் வந்துட்டு சைன் ஆக வேண்டிய டீமா இருந்தாங்க. பிகாஸ் போன வருஷமே சூப்பரான ஒரு ஸ்குவாட் தான். ஆனா நான் சொல்லியிருந்தேன், பெரிய பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுக்கணும், இனிஷியல் ஓவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும், அதே மாதிரி பேட்டிங்ல 1 டவுன் இந்த மாதிரியான பொசிஷன் கொடுக்கணும், அப்பதான் அவங்களுடைய பெஸ்ட் கொடுக்க முடியும்னு சொல்லியிருந்தேன். போன தடவை என்ன பண்ணாங்க அப்படின்னா பெரிய 5வது இறக்கி விடுறது, ரொம்ப பின்னாடி தள்ளி இறக்கி விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. ஆனா இந்த தடவை பேட்டிங்ல அதை சரி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லணும். 2 விக்கெட் போன உடனே பெரிய வராங்க. ஸோ அதனால ஆக்சுவலேட் பண்ண முடியுது, கடைசி வரைக்கும் கேம் எடுத்துட்டு போக முடியுது. பிகாஸ் ஆர்சிபியோட பினிஷரா அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனா வந்துட்டு கருதப்படுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, போன மேட்ச் வந்துட்டு ஆர்சிபி கம்ஃபர்டபுளா வின் பண்ணல. ஸோ ஃபைனல் ஓவர்ல தடுமாறி தான் வின் பண்ணாங்கன்னு சொல்லணும். பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அவ்வளோ புவரா இருந்துச்சு. எவ்வளோ டார்கெட் அடிச்சும் பத்தாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தது. என்னடா பவுலிங், இதை வச்சுட்டு என்னடா பண்ண போறாங்க விமன்ஸ் அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டே இருக்கும்போது இந்த தடவை ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்து வேற லெவல் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி வர்சஸ் ஜிஜி மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா வெறும் 108 ரன்னுக்கு ஜிஜியை வந்துட்டு சுருட்டி இருக்காங்க. ஹரோல் இந்தியாவில் அவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த டீமுடைய நட்சத்திர வீராங்கனையா இருந்தாங்க. ஸோ அவங்களையும் 22 ரன்னுக்கு தூக்குனாங்க. ஸோ அதுக்கப்புறம் சர மாதிரியா விக்கெட்ஸ் அப்படிங்கிறது போச்சு. ஸோ 108 அப்படிங்கிறது கம்ஃபர்டபுள் டார்கெட் தான். ஆனால் அவங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சேஸ் பண்ணும். பிகாஸ் ரன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் 2 மேட்ச்ல 2 வின் பண்ணி டாப்ல இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் இப்பவே டாப் போனோம்னா ஸோ பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமா இருக்கும். போன தடவை முதல் 3 மேட்ச் தோத்தாங்க. ஸோ இந்த தடவை அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 12 ஓவர்ல அடிச்சு முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது சோஃபி அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ மந்தனா கூட ஓப்பனிங் இறங்கினாங்க. ஸோ டிவைன் வந்துட்டு பெருசாக ஆடவே இல்லை, சீக்கிரமாகவே அவுட் ஆயிட்டாங்க. அண்ட் ஸ்மிருதி மந்தனா செம்மையா ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ பொதுவாக இந்த 50, 100 இந்த மாதிரி சந்தர்ப்பம் நெருங்கும் போது சில பேருக்கு ஒரு ஃபியர் இருக்கும். அதாவது என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே நாம இப்போ ரன்னுக்கு போறதா இல்லை பொறுமையா தட்டி ஆடலாமா, 50 கம்ப்ளீட் பண்றதுங்கிறது ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி தானே. ஸோ அதெல்லாம் சேவாத் மாதிரியான ஆட்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா 90s இருக்கும்போது 6, 4 கடாசுவாங்க. ஆனால் ஸ்மிருதி மந்தனா அதே தப்பு தான் பண்ணாங்க. 41, 42 அப்படிங்கிற மாதிரி மூவ் பண்ணும்போது சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க கேம் ஆடாம சிங்கிள் ரொட்டேட் பண்றது, ஸோ அங்கங்க கேப்ல அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து சிங்கிள் கிடைக்குமாங்கிறதுக்காக ஏங்கி அவங்களோட விக்கெட்டை விட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி 50 கம்ப்ளீட் பண்ணியிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். 50 கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ 40 ரன்களுக்கு மேல அடிச்சு அவங்க அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து மேக்னா அவங்க செம்மையாவே ஆடினாங்க, 33 ரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தாண்டி எல்எஸ் பெரி வந்தாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 2 விக்கெட் போன உடனே எல்எஸ் பெரி வந்தாங்க. வந்த உடனே ஃபர்ஸ்ட் பால் 4, அதுக்கப்புறம் வந்துட்டு அடிச்சது எல்லாமே பவுண்டரியில தான் டீல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ வின்னிங் ஷாட்டும் அவங்களே அடிச்சு முடிச்சு வேற லெவல் ஸ்ட்ரைக் ரேட்ல மேட்சை முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ 12.1 பால் அப்படிங்கும்போது வந்துட்டு மேட்ச் அப்படிங்கிறது முடிஞ்சு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 45 பாலுக்கு மேல வந்துட்டு பேலன்ஸ் இருக்கு. நல்ல ரன் ரேட்ல டாப் பொசிஷன்ல இருக்காங்க ஆர்சிபி. ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணும். அண்ட் ஸ்மிருதி மந்தாவை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூல ஆல்ரெடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்சிபி மென்ஸ் டீம் மேல வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இந்த ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப லோயலான ஒரு ஃபேன் பேஸ். அவங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறோமோ தோக்குறமோ எங்களுக்காக சப்போர்ட் பண்றாங்க. ஸோ மேக்ஸிமம் மேட்சஸ் வந்துட்டு இந்த கிரவுண்ட்ல தான் நடக்குது அப்படின்னா கூட அவ்வளோ சப்போர்ட் இருக்கு, அவங்களுக்காக எங்களால முடிஞ்சதை நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்மிருதி மந்தனா சொல்லியிருந்தாங்க. அண்ட் விராட் கோலி ஆகட்டும், சுனில் சேத்ரி ஆகட்டும், ஏபிடி வில்லியர்ஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் அது முன்னாடி இல்லாம போன வருஷமே நடக்கும்போது ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க, அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ ஏபிடி வில்லியர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் விராட் கோலி அவரோட ஜெர்சி நம்பர் தான் நானும் போட்டிருக்கேன், அந்த பேரை வேற காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுடைய அந்த ஒரு வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே நாங்க எடுத்துக்கிட்டோம். ஸோ எப்படி விளையாடணும் அப்படிங்கறத முடிவு பண்ணோம். ஸோ அதனாலதான் எங்களால் கம்ஃபர்டபுளா வின் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த சீசனும் இந்த சீசனாவது ஜெயிச்சு செமிஃபைனல் போவாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். டிராஃபி அடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.